என்னோடய பார்வையில் முத்திங்கிறது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முத்திங்கிறது என்ன அப்படின்னா முழு மனநிறைவு. அந்த கோணத்தில் பார்க்குறேன். அப்படின்னா முழு மனநிறைவுனா எப்படி கிடைக்கும்? முழு மனநிறைவு அப்படின்னா அந்த இடத்துல முழு மனநிறைவுனா எப்படி கிடைக்கும்னா, தனக்கோ மற்றவங்களுக்கோ கடுகளவு கூட துன்பம் செய்யாமல் எந்த அளவுக்கு செயல் புரிகிறோமோ அந்த வகையில் நம்மளுக்கு முழு மனநிறைவு கிடைக்கும். நம்ம ஏதாவது துன்பம் செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல முழு மனநிறைவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா முழு மனநிறைவு கிடைக்காது. ஏன் அப்படின்னா நாம் துன்பப்படுத்துகிறோம். நாம் துன்பப்படுத்தும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த துன்பப்படுறவங்களுக்கு வேதனையாக இருக்குது. அப்படின்னா வேதனை தரக்கூடிய விஷயத்தை செஞ்சோம்னா அது நம்மளுக்கு முத்தியை தராது, அதாவது முழு மனநிறைவு தராது. அப்படின்னு இந்த இடத்துல முழு மனநிறைவு தர வேணும் அப்படின்னா என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தனக்கோ மற்றவங்களுக்கோ எண்ணம் சிந்தனை செயல் மூலம் எந்த வகையிலையும் தொந்தரவு செய்யாமல் செய்யக்கூடிய அனைத்து செயலையுமே நான் அங்கே முத்திங்கிற நிலையில் பார்க்குறேன். அதுதான் என்னுடைய பார்வை கோணமும்.